எல்லாரும் ஒன்றா இருப்போம், சசிகலா உட்பட. அந்த சசிகலாவால் நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்கள் கூட பாதிக்கப்படல, நீங்கள் பலன் தான் அடைஞ்சிங்க. அதை சொல்லலை, நிஜம் அதுதான். எங்கள் 6 பேரில் 2-3 பேர் வாழ்க்கையவே கெடுத்ததே. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு புது ஆபத்தா விஜயனுடைய வரவு இருக்கு. அவர் நேரா அதிமுக ஓட் பேங்கை தான் குறி வைக்கிறார், திட்டமிட்டு குறி வைக்கிறார். அது அரசியல். அப்ப இப்படி ஒரு நாடறிஞ்ச பிரபலம் வந்து நம்ம ஓட் பேங்கை குறி வைக்கிறார். அப்ப நம்ம கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு, கிருஷ்ணகிரியில் ஒரு ரோட்டரமா ஒரு டீ குடிக்கிறாருன்னா செங்கோட்டையனை சுத்தி 10 பேர் வந்து நிற்போம். அதுதான் செங்கோட்டையனுக்கு இருக்கிற மரியாதை. இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் மீது காட்டுகிற சாதாரண தொண்டரின் உணர்வு கிருஷ்ணகிரிலையும் கிடைக்கும், நாகப்பட்டினத்திலையும் கிடைக்கும். இந்த குழப்பமான சூழல்லாம் மாறணும்னா அமித்ஷா இவங்கெல்லாம் இருக்கட்டும், எடப்பாடி முதல்ல தன்னை சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நாம சில முயற்சிகள் எடுத்தோமே, பலன் கிடைக்கலையே, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம் இடத்துக்கு பாதிப்பு வராமல் எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு அந்த சமுதாயமோ அந்த பகுதி மக்களோ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த உணர்வாளர்களை நினைச்சாங்கன்னா அதிமுக இருக்கிறவங்க, எடப்பாடியினுடைய கதி என்ன ஆகும்? அதிமுக கதி என்ன ஆகும்? எடப்பாடி செய்த அதே தவிர செங்கோட்டையனை செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊரறிஞ்ச ரகசியம். நீங்க எல்லாமே பிஜேபி கிட்ட தான் போய் முறையிடுறீங்க. இந்த கண்ட்ரோலை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்ததே நீங்க தான். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு அமித்ஷா கீ கொடுத்தார், ஸ்டாலின். ஏன் அவருக்கு அவ்வளவு அறிவற்றவரா செங்கோட்டையன்? அவர் தெளிவற்றவரா செங்கோட்டையன்? எல்லாம் தெரிஞ்சான ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. யாரு வேணாலும் தூண்டி விடட்டும். வணக்கம் சார். வணக்கம் சார், செங்கோட்டையனுடைய ஆன்மீக பயணம் தற்போது அரசியல் பயணமா மாறி இருக்கு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, போனதே அரசியல் பயணம் தான். ஆன்மீகங்கிறது கொஞ்சம் அதை தவிர்த்து இருக்கலாம். எடப்பாடி செய்த அதே தவிர செங்கோட்டையனை செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஊரறிஞ்ச ரகசியம். நீங்க எல்லாமே பிஜேபி கிட்ட தான் போய் முறையிடுறீங்க. இந்த கண்ட்ரோலை கொண்டு அவங்ககிட்ட கொடுத்ததே நீங்க தான். ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு ஒவ்வொரு நிகழ்வுலையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இன்று வரை கோல் வச்சுவது பிஜேபி தாங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இதுல மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க மூடி மறைக்கணும்னு நினைச்சாலும் கொண்ட வெளியே தெரிஞ்சிடும். சரிதானா? செங்கோட்டையன் தவிர்த்திருக்கலாம் அதை. ஆமா, நான் யாரை சந்திக்கிறேன்னு உங்களை அப்புறமா சொல்றேன். இல்லை, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். அமைதியா இருந்தா ஹரித்வாருக்கு போறேன்னு எதுக்கு சொல்றீங்க? சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் ஒரு விஷயமானு கேட்கலாம். தவிர்க்கணுங்கிறேன் நான். இப்போ அவர் நல்ல நோக்கத்துக்காக போயிருந்தா கூட, இப்போ ஒரு காலத்துல நான் என்ன சொல்றேன், நானே தொடர்ந்து சொல்றேன், இந்த இயக்கத்தை பிளவுபடுத்தியதே பிஜேபி தான். தர்மயுத்தம் போய் உட்காருங்கன்னு ஓபிஎஸ்ஐ தூண்டி விட்டு, அல்லது தன்னிடம் ஒரு தவறான யோசனையோட ஓபிஎஸ் வந்தா கூட அதை தடுத்து நிறுத்தியிருக்க வேண்டிய இடத்தில் இருந்த குருமூர்த்தி இப்பவே போய் சமாதியில உட்காருங்கன்னு சொன்ன அன்னைக்கு தான் அதிமுக பிளவுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது. அன்னைக்கு தொடங்கி பல நிகழ்வுகள் அதை தர்ம யுத்தத்தை தொடர செஞ்சாங்க. அப்புறம் அதை முடிக்க வச்சாங்க. முடிச்சு ஒற்றுமைப்படுத்துறோன்ற பேர்ல ஒற்றுமைப்படுத்திய பிறகும் கூட சசிகலா தினகரனை தனியாவே இருக்கட்டும்னு ஒரு பண்ணி, அல்லது அப்படி சொன்ன எடப்பாடியை அனுமதித்து ஒரு கட்டம் வரைக்கும் பிளவை நீடித்து ரசித்தும் பார்த்த பிஜேபி இப்போது அந்த பாவத்துக்கு பரிகாரம் செய்ய வேண்டிய சூழல் இருக்குன்னு பார்த்தா செங்கோட்டையனுடைய டெல்லி பயணம் தவறு அல்ல. என்ன சார், அதிமுக விவகாரத்தை பத்தி போய் அமித்ஷாட்ட பேசலாமா அப்படின்னு கேட்கறது நியாயமான கேள்வி. செங்கோட்டையன் அமித்ஷாட்டே பேசினார். அவர் தன்னோடு ஒத்த கருத்துடைய மேலும் 5 முன்னாள் அமைச்சர்கள் அழைச்சிக்கிட்டு, அல்லது அவர்கள் அழைப்பின் பேர்ல இவரும் சேர்ந்து கலந்துக்கிட்டு 6 பேரும் போய் பார்த்தது முதல்ல எடப்பாடியை தான், அமித்ஷாவை அல்ல. இதை முதல்ல அதிமுக தொடருக்கு தெரியும். மற்ற எல்லோருமே இதை புரிஞ்சுக்கணும். பிஜேபி கிட்ட போய் பஞ்சாயத்துக்கு போனது செங்கோட்டையன் அல்ல. அந்த நிலைமைக்கு தள்ளியது எடப்பாடி தான். முதல்ல உங்ககிட்ட தான் வந்து சொன்னாங்க, அண்ணன் கட்சி கரைஞ்சிக்கிட்டு இருக்கு, ஓட் பேங்க் போயிடுச்சு, 7 தொகுதியில் டெபாசிட் அதிமுக வரலாற்றிலே போனதில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா, 2வது முறையா முதலமைச்சர் ஆகணும்னா கட்சி பலமா இருக்கணும். டெல்டாலையும் சவுத்துலையும் கட்சி காணாம போயிட்டு இருக்கு. எல்லாரும் ஒன்னா இருப்போம், சசிகலா உட்பட. அந்த சசிகலாவால நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம். நீங்க கூட பாதிக்கப்படல, நீங்க பலன் தான் அடைஞ்சிங்க. அதை சொல்லலை, நிஜம் அதுதான். எங்க 6 பேர்ல 2-3 பேர் வாழ்க்கையவே கெடுத்ததே சசிகலா தான். ஆனாலும் நாங்க சொல்றோம், கட்சி நலனுக்காக, உங்கள் நலனுக்காக கட்சி பலமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு சொன்ன போது அதை காது கொடுத்து கேட்க மறுத்தார். அதை செங்கோட்டையன் பிரஸ் மீட்ல சொன்னார். காது கொடுத்து கேட்காது மட்டுமல்ல, அந்த சந்திப்பு நடந்ததே பொய்ன்னு சொன்னார். அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொன்னார். அப்ப அவருடைய உள் மனசுல என்ன இருக்குன்னு செங்கோட்டையனோட எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்ப செங்கோட்டையன் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? அங்கேயும் உங்க வீட்டுக்கு வந்து தேடி வந்தாலும் அதை காதுல வாங்க மாட்டீங்க. அப்படி ஒரு சந்திப்பே நடக்கலைன்னு சொல்ற அளவுக்கு அதை பூசி முழுகுறீங்க, சீல் வச்சிடுறீங்க. பூசி முழுகல, சீலே வச்சிடுறாரு. தலைமை காலத்துல அதை பத்தி பேச அனுமதிக்க மாட்டீங்க. பேசுங்கப்பா, அது என்னதான்னு பேசி முடிச்சிருவோம்ப்பா, அதுல என்ன பிளஸ் மைனஸ் உட்காந்து பேச அனுமதிச்சாலும் அதுக்கு ஒரு தீர்வு வரும். அதையும் செய்ய மாட்டீங்க. வேற எங்க போவார் செங்கோட்டையன்? சரி, நான் 5ஆம் தேதி மனம் திறந்து பேச போறேன்னு 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்லிட்டாரா?
அண்ணே என்னண்ணே உங்களுக்கு என்ன வருத்தம்? இங்க வாங்க. இல்லாட்டி நான் வர்றேன். சேலத்துக்கு குள்ளம்பாளையத்துக்கு எவ்வளோ தூரம்? ஃப்ளைட்ட பிடிச்சு அங்கேருந்து ஒரு 4 மணி நேரம் டிரைவ் அப்படியா? கார்ல ஏறுனா 1 மணி நேரம். அப்போ எம்ஜிஆரால் அடையாளம் காணப்பட்டு, ஜெயலலிதாவால் அங்கீகாரம் அளிக்கப்பட்டு, செங்கோட்டையன் போன்ற ஒரு மூத்த தலைவர் இப்படி நடந்து கொள்ளலாமா? பொது வெளியில போய் கட்சி பிரச்சனை பேசலாமான்னு ஒரு தியரி வருது இல்லையா? அவர் முதல் தப்பு அவரு செய்யலையே. இந்த நிலைக்கு தள்ளுனது யார்? அப்பதான் நான் சொன்ன மாரி உங்கள தேடி வந்தாலும் பேச விட மாட்றீங்க. நீங்களும் பேச அனுமதிக்க மாட்றீங்க. அப்படி சந்திப்பே நடக்கிறதுன்னு அது பொய்ன்னு சொல்றீங்க. 5, 6 பேர் யாரு? அந்தந்த ஏரியால எல்லோரும் தலகர்த்தர்கள். நீங்க எந்த அளவுக்கு அடிப்படை ஒரு கிளைச் செயலாளர்ல இருந்து நான் வளர்ந்தேன்னு சொல்றீங்களோ, அந்த அளவுக்கு கிளைச் செயலாளர்ல இருந்து வந்தவங்க தான் அந்த 6 பேரும். சி.வி. சண்முகமாகட்டும், கே.பி. அன்பழகனாகட்டும், நத்தமாகட்டும், செங்கோட்டையன், வேலுமணி இவங்கலாம் யாரு? களத்துல வேலை செய்றவங்க. உங்களுக்காக உழைச்சவங்க. நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னு ஓடி ஆடி ஓட்டு கேட்டவங்க. 2021ல திரும்ப நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு. அப்போ அப்படிப்பட்டவர்களுடைய அந்த உணர்வை மதிக்காம, அத பத்தி யாருமே பேசக்கூடாதுன்னு தடை போட்டீங்கன்னா, சரி பரவால்ல உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்ம எடுத்துக்கலாம். அந்த தன்னம்பிக்கைக்கு பலன் கிடைக்கலையே. 21லயும் கிடைக்கல. 24லயும் படுதோல்வி. இன்னொரு முறை அதிமுக தோல்வியை சந்தித்தால் தொண்டர்கள் துவண்டு போவாங்க. எந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களும் தாங்க மாட்டாங்க. காலம் மாறி போச்சு. இன்னைக்கு புது ஆபத்தா விஜயனுடைய வரவு இருக்கு. அவர் நேரா அதிமுக ஓட் பேங்க தான் குறி வைக்கிறார். திட்டமிட்டு குறி வைக்கிறார். அது அரசியல். அப்ப இப்படி ஒரு நாடறிஞ்ச பிரபலம் வந்து நம்ம ஓட் பேங்கை குறி வைக்கிறார். அப்ப நம்ம கூடுதலாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிற பலவீனத்தையும் அதிகப்படுத்திட்டு போறது எந்த வகையில நியாயம்? இந்த உணர்வினுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையனுடைய பேட்டி. அமித்ஷா போய் சந்திச்சவர் என்ன பேசினார் வைக்கிறாருன்னு இனிமேல் தான் வெளியே தெரியும். என்ன நடந்தாலும் நல்லது நடக்கணும் தான் அதிமுக தொண்டை நினைக்கிறான். அமித்ஷா போய் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா எடப்பாடிக்கு வேணா எரிச்சலா இருக்கலாம். அதிமுக தொண்டை அது இப்படியாவது ஒரு தீர்வு வராதான்னு தான் அவன் யோசிப்பான்னு தான் நான் பார்க்கிறேன். சார், அதிமுகவுல இதுதான் முதல் தடவையா அப்படின்னு போர்க்கொடி தூக்குற நிர்வாகிகள், அந்த கட்சி நிர்வாகிகளே போர்க்கொடி தூக்குறது இதுதான் முதல் முறையான்னு பார்த்தா கிடையாது. ஆமா. ஆனா தொடர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கான தீர்வு என்னவா இருக்கும்? ஏன்? ஏன்னா ஒரு பலமான தலைமை இல்ல. அது எதார்த்தம் தான். எடப்பாடியும், ஓபிஎஸும் ஒண்ணா இருந்தபோது கூட ஒரு மாவட்டமா போய் எம்ஜிஆருடைய 100ஆண்டு விழா கூட்டங்கள நடத்துனாங்க. அதுல பல மேடைகள்ல அவங்க வெளிப்படையா ஒத்துக்கிட்ட விஷயம், நாங்கள் எம்ஜிஆரோ, ஜெயலலிதாவோ அல்ல. அது உண்மைதான். ஆனா, அவர்களை மாதிரி ஆகணுங்கிறதுல ஒரு 10% தங்கள வளர்த்துக்கணும். பெருந்தன்மை இருக்கணும், மெச்சூரிட்டி இருக்கணும், துணிச்சல் இருக்கணும். எல்லாம் அவங்க அளவுக்கு இருக்க வேண்டாம். அதுல அவங்க அளவுல அந்தந்த விஷயங்கள் ஒரு 10% மேலும் கூடி இருந்தா தான் நீங்க தலைமை பொறுப்புக்கு தகுதியானவரா இருப்பீங்க. நீங்கள் பலவீனமா இருக்கிறபோது எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. அப்போ எங்க பிரச்சனைன்னா தலைமையில தான் பிரச்சனை. இல்ல சரி அவரு நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட கட்சியை கொண்டு போறது இல்ல அப்படின்னா, இந்த மாதிரி மிரட்டி எடுத்துட்டு போலாம். செங்கோட்டையன் கேள்வி கேட்கிறாரா, கட்சியை விட்டு நீக்கிட்டேன், பொறுப்புல இருந்து எடுத்துட்டேன் அப்படின்னு நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். இது வந்து ஒரு தலைவன் செய்கிற காரியம் அல்ல. எங்கேயாவது 1, 2 நடக்கலாம். கேள்வி கேட்கிறப்ப நான் கட்டம் கட்டிட்டு இருப்பேன்னா அதுக்கு பேர் தலைமை பண்பா? அப்படி கேள்வி கேட்க விடாத சூழலை ஏற்படுத்தணும். அப்படி கேட்கணும்னு நினைக்கிறவன வரவழைச்சு பேசணும். அதான் அதே செங்கோட்டையன் 2 உதாரணங்கள சொன்னேன். தன் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தி எஸ்டிஎஸ்ஸையே தேடி போய் பார்த்து அவர திருப்பி கட்சியில சேர்த்துக்கிட்டவர் தான். தன்னை விமர்சித்த காளிமுத்துவே தான் வணங்குற இடத்துல வச்சு பார்த்தவர் தான் ஜெயலலிதா. அவங்களோட நீங்க பெரிய ஆளா? இப்ப குறைஞ்சபட்சம் என்னான்னு கேளுங்க. அரவணைக்கிற பண்பாது இருக்கணும்ல. ஆளுமை பண்பெல்லாம் அப்புறம். அரவணைக்கிற பண்பு எல்லாருக்கும் இருந்தா அதுல இழக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. கெயின் தான் இருக்கும். அந்த அடிப்படையை எடப்பாடி உணர மறுக்கிறார். செங்கோட்டையனுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் பேசுறாரு, டிடிவி தினகரன் பேசுறாரு. இப்போ செங்கோட்டையன் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள தேடி போறாரு. அவருக்கு ஆதரவு வரக்கூடியதையும் வாங்கிக்கிறாரு. இவங்களுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும்? ஒரு நகர்வு எப்படி இருக்கும்? இல்ல ஏதோ செங்கோட்டையன் புது கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னா, ஆதரவாளர் திரட்டலாம் வைக்கலாம். அவருடைய நோக்கம் அது அல்ல. இல்ல அந்த ஆதரவுகள் ஒத்த அவரு கருத்து உடைப்போ அவர் பிரஸ் மீட் வச்சாரா? என்ன சார் ஒரு எம்எல்ஏ கூட இல்ல, ஒரு எக்ஸ்-எம்எல்ஏ கூட இல்ல. இருந்த ஒரே ஒரு எம்பி மட்டும் தான் பல ம். எம்பி உட்கார்ந்திருக்கிறாங்க ஆமா. அப்படின்னு சொல்லலாம். விஷயம் எண்ணிக்கையில இல்ல. இந்த உணர்வு ஏற்படுத்திய தாக்கம் தான் பேசுபொருளா இருக்கணும். இப்போ கிருஷ்ணகிரியில இருக்கிறவன் போய் அங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. கிருஷ்ணகிரியில ஒரு ரோட்டோரமா ஒரு டீ குடிக்கிறாருன்னா, செங்கோட்டையனை சுத்தி 10 பேர் வந்து நிப்பான். அதுதான் செங்கோட்டையனுக்கு இருக்கிற மரியாதை. இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள் மீது காட்டுகிற சாதாரண தொண்டரின் உணர்வு கிருஷ்ணகிரியிலயும் கிடைக்கும், நாகப்பட்டினத்திலயும் கிடைக்கும், கன்னியாகுமரியிலயும் கிடைக்கும் செங்கோட்டையனுக்கு. இந்த மாதிரி இருக்கிறது சில பேருக்கு தான் அது அமையும். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் வெளிப்படுத்தி இருக்கிற உணர்வுக்கு என்ன தாக்கம்னு தான் பார்க்கணும் தவிர எண்ணிக்கையை பார்க்கக்கூடாது. எத்தனை எம்எல்ஏ இப்ப அந்த பிரஸ் மீட் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் அவர்கிட்ட பேசுறாங்க, எடப்பாடி தான் அடுத்த முதலமைச்சர், அண்ணன் எடப்பாடி வீழ்த்துவதற்கு எவர் ஒருவராலும் முடியாதுன்னு சபதம் போடுறாலும் செங்கோட்டையன்ட்ட பேசி என்ன ஏங்க கேட்குறீங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டாரு அப்படின்னு தான் உணர்வை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வெளிப்படையா வர மாட்டாங்க. கண்ணு கட்டின தூரத்துல தேர்தல் இருக்கு. இவர் பாட்டுக்கு மாவட்ட செயலாளர் பறிச்சாருன்னா, அமைப்பு செயலாளர் பறிச்சாருன்னா அவருக்கும் சீட்டு கிடைக்காது. அவர் சொல்லி 2 பேருக்கும் சீட்டு வாங்கி கொடுக்க முடியாது. ஸோ ஒரு நியாயமான பயம் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்ன சொல்றது? இந்த குழப்பமான சூழல்லாம் மாறணும்னா, அமித்ஷா அவங்க இவங்கெல்லாம் இருக்கட்டும்.
எடப்பாடி முதல்ல தன்னை சுயபரிசோதனை பண்ணி பார்க்கணும். நாம சில முயற்சிகள் எடுத்தோமே, பலன் கிடைக்கலையே. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அப்ப நம் இடத்துக்கு பாதிப்பு வராமல், தான் வகிக்கிற அந்த பொறுப்புக்கு பாதிப்பு வராமல், தான் காண்கிற அந்த கனவுக்கு பாதிப்பு வராமல், அந்த ஒற்றுமை பத்தி விவாதிக்கலாமா? அப்படின்ற இடத்துக்காவது வந்து சேரணும் அவரு. இல்லாட்டி இழப்பு அவருக்கு மட்டுமல்ல, அதிமுகவுக்கு தான். நான் திரும்ப சொல்றேன், பல இடங்கள்ல சொல்லிட்டேன். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு திமுகவும், அதிமுகவும் இன்னும் சில 10 ஆண்டுகளுக்காவது வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில தான் அதிமுகவை பத்தி நான் இவ்வளவு தூரம் பேசுறேன். சார், செங்கோட்டையன் இப்போ தற்போது அடிப்படை எல்லா பொறுப்புகள்ல இருந்து கட்சி பொறுப்புகள்ல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு, நீக்கப்பட்டிருக்காரு. அந்த இடத்துல இப்போ அவருக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஆள் யாரு? ஏன்னா இப்போ பொருந்தக்கூடிய ஆள் இல்லாம இல்ல இந்த அப்படி மாதிரி இல்ல. நீங்க ஏதோ ஈரோடு மாவட்டத்துல ஒருத்தர் எடுத்துட்டு அந்த ஈரோட்ல ம். ஈக்குவல் அப்படி பார்க்க கூடாது இத. இல்ல இது இவ்ளோ அந்த பெரிய முடிவு கட்சியுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருந்தவரு, மிக முக்கியமான நிர்வாகி அவரு. 20 பேர், 25 பேர் அமைப்பு செயலர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் நீக்கிறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ம், ம். மாவட்ட செயலர் இவரை எடுத்துட்டாங்க. பொறுப்பு அதுதான், அமைச்சரா அதுதான். சம்பந்தமே ம். இல்லாத இன்னொரு இடத்துல இருந்து ஏகே செல்வராஜ் கொண்டாந்து ஏத்திட்டாங்க. நிப்பாட்டுவார். இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. ஆனால் விஷயம் வெறும் செங்கோட்டையன் என்கிற அந்த பொறுப்பிலிருந்து இன்னொருவர் அமர்த்துவது மட்டுமல்ல. ம். செங்கோட்டையன் எழுப்பிய கேள்விகளுக்கு என்ன பதில்? அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளுக்கு என்ன தாக்கம் ஏற்படுது? அந்த உணர்வை எந்த அளவுக்கு தலைமையில இருக்கிற எடப்பாடி மதிச்சார், ரிசீவ் பண்ணார், அதை ஆய்வு பண்ணார். இதுதான் பேசணுமே தவிர, அந்த இடத்துல அவர எடுத்துட்டு இவர போட்டா, இதெல்லாம் ஒரு நாள் கூத்து. நாளைக்கு ஏதோ ஒண்ணு நடந்து எல்லாம் ஒண்ணாயிட்டாங்கன்னா, ஏகே செல்வராஜ் அவர் இடத்துக்கு போயிடுவாரு. செங்கோட்டையன் அதே இடத்துல இருக்க போறாரு. சரிதானே? அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. எவர் ஒருவரும் இன்னொருவருக்கு ஈடாக முடியாது. ஒருத்தருக்கு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும், ஒரு பலன் இருக்கும். எடப்பாடி எந்த ரீஜியன்ல அந்த சமுதாயத்தின் காவலரா பார்க்கப்படுறாரோ, அதை விட அதிக மரியாதைக்குரியவராக இன்னைக்கும் செங்கோட்டையன் இருக்கிறார். அப்ப இழப்ப நீங்க அதெல்லாம் முடிஞ்ச பிறகு, தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் கணக்கிட முடியுமே தவிர, இப்ப இவருக்கு பதிலா அவர போட்டு சரி பண்ணிட்டாரு, அப்படின்றது ஏதோ ஒரு அறிக்கையில சரி பண்ற விஷயம் இதுவல்ல. களத்துல எந்த அளவுக்கு எதிரொலிக்குது, எந்த அளவுக்கு கட்சியை பாதிக்க விடாம இவர் காப்பாத்துறார், இல்ல இவராலும் தடுக்க முடியாத அளவுக்கு செங்கோட்டையின் மீதான அபிமானத்தின் காரணமாக எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு அந்த சமுதாயமோ, அந்த பகுதி மக்களோ, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அந்த உணர்வாளர்களை நினைச்சாங்கன்னா அதிமுகல இருக்கிறவங்க, எடப்பாடியினுடைய கதி என்ன ஆகும்? அதிமுகவின் கதி என்ன ஆகும்? இது ஏதோ எடப்பாடிக்கு எதிரான உணர்வுன்னு பார்க்கல. கட்சிக்கே நல்லது இல்லையே. அதைத்தானே எல்லாருமே பேசுறாங்க. பொது பார்வை பாருங்க. இப்போ செங்கோட்டையன் பிரஸ் மீட் வச்சு அவர் ஏதாவது ஒரு பதவி அடையணும்னு நினைச்சாரா? அவர் என்னவெல்லாம் அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிட்டாரு. இனிமே எப்படியாவது நான் ஒரு அமைச்சர் ஆயிடணும், ரெட் லைட் கார்ல போகணும்னு இனிமேல அவர் ஆசைப்பட போறாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இந்த பிரஸ் மீட் வச்சா என்ன ஆகும்னு தெரிஞ்சுதான் பிரஸ் மீட் வைக்கிறாரு. கட்சியை விட்டு பொறுப்பு விட்டு நீக்குவான்னு அவருக்கு நல்லா தெரியும். கட்சியை விட்டே நீக்குவான்னு கூட எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அதெல்லாம் மீறி தானே அவர் வைக்கிறார். நாம இந்த நேரத்துல கூட பேசலன்னா வேற எப்பதான் பேசுறதுங்கிற அந்த தூண்டுதல் உணர்வு தான் நான் நினைக்கிறேனே தவிர, அமித்ஷா கீ கொடுத்தார், ஸ்டாலின் ஏன் அவருக்கு என்ன அவ்வளவு அறிவற்றவரா செங்கோட்டையன்? அவரு தெளிவற்றவரா செங்கோட்டையன்? எல்லாம் தெரிஞ்சான ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாரு. யாரு வேணாலும் தூண்டி விடட்டும். அதனுடைய விளைவு என்னன்னு தெரிஞ்சானுங்க தைரியமா பேட்டி கொடுக்குறாரு. அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு உட்கார்ந்து பேசாத வரைக்கும் எவர் ஒரு தலைமை பொறுப்புல இருந்தும் அர்த்தமே இல்ல. சரி, இன்றைக்கு எங்களோட பல்வேறு தகவல்கள பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி.